ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அந்த தேர்வு முறை என்பது ஒற்றை வாக்கு மூலமாக, அதாவது சிங்கிள் ஓட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வாக்கு மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த விதிக்கு முழுமையான அளவிற்கு செயற்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒருமனதாக அவர்கள் ஆதரவு தெரிவித்து கரவொலி எழுப்பி அந்த தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் தொடர்ந்து கட்சியில் உறுப்பினராக இருக்கணும். 5 ஆண்டு காலம் தொடர்ந்து 5 ஆண்டுக்கு மேலே கட்சியில் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும். அவங்க தான் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். அன்வராஜா மீது எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு சரியான நேரத்தில் சரியான உரிய காலத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தான் சரியான ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்த ஒற்றுமைக்கு சீர்குலைக்கின்ற வகையில் கருத்துக்கள் வெளியிட்டால் அது எப்படி கட்சி சும்மா பார்த்துட்டு இருக்கோம்? ஏன்னா கட்சியை பொறுத்தவரை அது நடவடிக்கை எடுத்திருக்கு. வணக்கம். இது கேள்விக்களம். அஇஅதிமுகவினுடைய செயற்குழு இன்றைக்கு கூடி அதனுடைய சட்ட திட்ட விதிகளில் மிக முக்கியமான திருத்தங்களை செய்திருக்கிறது. இதுவரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று பலகாலமாக ஒரு நடைமுறை இருந்தது. சில காலத்திற்கு முன்னால் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தில் இதற்கான தேர்வுக்கான அதிகாரம் என்பது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இப்போது பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை. கட்சியின் தொண்டர்கள் கூடி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான திருத்தம். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருப்பது, முன்பு பொதுக்குழுவுக்கு ஒரு கட்சி விதிகையை இயற்றுவதற்கு திருத்துவதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருந்தது என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போது அதையும் தொண்டர்களுக்கு அந்த அதிகாரம் என்று மாற்றியிருக்கிறார்கள். தொண்டர்கள் என்று சொன்னால் அடிப்படை உறுப்பினர்கள். அடிப்படை உறுப்பினர் என்றால் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தவர்கள் என்கிற ஒரு கணக்கு. 5 ஆண்டு என்று ஒரு வரம்பு நிர்ணயிக்கும் போதே அங்கு திருமதி சசிகலா உள்ளிட்டவர்களுக்கு அங்கு இடமில்லை என்று ஒரு பொருள் வருகிறது. இன்னொரு மிக முக்கியமான அம்சமாக இதில் பார்ப்பது, ஒற்றை தலைமை என்கிற ஒரு முழக்கம் தொடர்ந்து எழுந்து வந்தது. இப்போது ஒற்றை தலைமை என்ற கேள்விக்கே இடமில்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை தலைமைதான். ஒருவர் இருந்த இடத்தில் இனி எப்போதும் இருவர்தான் இருக்கப் போகிறார்கள். அதை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கப் போகிறது என்ற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அதிமுக என்றாலே திரு எடப்பாடி பழனிசாமி தான், ஆளுமை அவர்தான் என்கிற அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலைமை இப்போது மாறி இருக்கிறது. இருவரும் சமமானவர்கள் என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஒரு கோணத்தில் யார் கை ஓங்கி இருக்கிறது? பன்னீர்செல்வம் அவர்களது கரங்கள் ஓங்கி இருக்கின்றனவா, எடப்பாடி பழனிசாமி அவர்களது கரங்கள் ஓங்கி இருக்கின்றனவா என்று பார்த்தால், இந்த தீர்மானங்களை அரசியல் கண்கொண்டு பார்க்கும்போது பன்னீர்செல்வம் அவர்களது கரம் சற்றே உயர்ந்திருக்கிறது. பழனிசாமி அவர்கள் சற்றே அகாமடேட் செய்திருக்கிறார். தான் மட்டும் தலைவர் என்று சொல்லாமல் தன்னுடைய நிலையை தளர்த்தி பன்னீர்செல்வம் அவர்களை திருப்திப்படுத்தி இருக்கிறார். இந்த இணக்கத்திற்கு அடிப்படையான காரணம், இனி அதிமுக எப்போதும் இரட்டை தலைமை கொண்ட கட்சியாக இருக்க போகிறது. அதனுடைய அடிப்படை கான்ஸ்டியூஷன், கட்சியோட கான்ஸ்டியூஷனே மாற்றப்படுகிறது என்பது சசிகலா அவர்களது வருகையை மனதில் கொண்டா, அல்லது இப்போது இருக்கிற நிலை தொடர்வதுதான் கட்சிக்கே நல்லது, ஒற்றை தலைமை என்றால் பிளவு இரட்டை இலை சின்னம் முடங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகக்கூடாது என்கிற கோணத்தில் எடுக்கப்பட்ட ஒன்றா? எடப்பாடி ஏன் பின்வாங்கினார்? பன்னீர் எப்படி இதை சாதித்தார்? இரட்டை தலைமை என்பது அந்த கட்சியை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஒரே ஓட்டு, இரட்டை தலைவர்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு ஓட்டு போட்டாலே 2 பேருக்கும் சேர்த்து தான் போட வேண்டும் என்று விதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பது என்று சொல்வார்கள். இதில் யார் மாங்காய் அடித்திருக்கிறார்கள் என்பது ஒரு விவாத புள்ளி. நம்மோடு இந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ், பத்திரிகையாளர்கள் திரு ஜென்ராம்,
திரு டி. ராமகிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜென்ராம் அவருடைய முதற் பார்வையை கேட்டுறேன். 5 பேருடைய முதற் பார்வையுமே கேட்கலாம். திரு ஜென்ராம். இத ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரையும் ஒற்றை வாக்குல தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற விதி மாற்றம் டெக்னிக்கலா ஒரு மாற்றமாக, ஒரு இரட்டை தலைமையை உறுதி செய்ததாக வெளித்தோற்றத்துக்கு இருக்கலாமே தவிர உண்மையிலே எடப்பாடி கை ஓங்கி இருக்கிறது, அவருடைய பிடி இறுகி இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஓபிஎஸ் தொடர்பாக எழக்கூடிய கோரிக்கைகளும் சர்ச்சைகளும் இறுதியில எப்படி போய் முடியுதுன்னா, ஒரு வாரம் 10 நாள் கேப்புக்கு பிறகு, இடைவெளிக்கு பிறகு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிகாரம் ஓங்குவதில் தான் போய் முடிகிறது. இல்ல, அதெல்லாம் கடந்த காலம். இப்போது எடப்பாடி விரும்பி இருந்தால், உண்மையிலேயே அவர் செல்வாக்கானவராக இருந்திருந்தால், கட்சியோட கான்ஸ்டிடியூஷனை மாற்றி ஒற்றை தலைமைதான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு விதியை இப்போது கொண்டு வந்திருந்தாலே இந்த செயற்குழுவில் அவருக்கு பெரும்பான்மை இருக்கு, பொதுக்குழுவை கூட்டினாலும் பெரும்பான்மை இருக்கு, அவரால் வென்றிருக்க முடியும். ஆனால் அந்த கட்டத்துக்கு போகாம ஏன் அகாமடேட் பண்றார்? இரட்டை தலைமைன்ற ஒண்ணுக்கு ஏன் சமரசத்துக்கு வரார்? ஏன் அகாமடேட் பண்றாங்கிறதுக்காகத்தான் நான் அதையே சொன்னேன். எந்த பிரச்சனை ஓபிஎஸ் ஆல எழுப்பப்பட்டாலும் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ள சமரசமாகி போய்விடுகிறார் என்பது அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வசதியாக இருக்கு. வேறு யாரினும் கூடுதலாக ஓபிஎஸோட ஒரு இரட்டை தலைமையை கொண்டு போறது ஸ்ட்ராட்டஜிக்கலா வெளித்தோற்றத்துக்கு இரட்டை தலைமை, கூட்டு தலைமை என்ற தோற்றத்தை கொடுக்கலாம். நடைமுறையில அவருடைய செல்வாக்கே அங்கு நிலைத்து நிற்கும் என்பதால கூட அந்த சமரசம் எட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கட்சிக்குள்ள யாருடைய கை ஓங்குகிறது என்பது தொடர்பாக இது ஒரு விதமான பார்வை. இன்னொரு பார்வை இன்னும் இதுக்குள்ள பார்த்தா, இதனால தமிழ்நாடு அரசியல்ல ஏதேனும் விளைவுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்க போனால் பெரிய விளைவுகள் எதுவும் எனக்கு தெரியல. அவங்க சிறந்த நிர்வாகிகளாக இருக்கலாமே தவிர ஒரு தொண்டர்களை அல்லது மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக 2 பேருமே இருக்கிறதாக நான் கருதவில்லை. அதனால தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. நிர்வாகிகளுக்கு பெரும்பாலும் அதிகாரம் இல்லாமல் எதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. தலைவர்கள் தான் அதிகாரம் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தலைமை பண்புகள் குறைவாக இருக்கிற காரணத்தினால, அதிகாரம் இல்லாமல் எதையுமே அசைக்க முடியாது தம்மால் அப்படின்னு உணர்ந்து கொண்ட காரணத்தினால இருவருமே இணைந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாக இந்த சமரசத்தை எட்டியிருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே கல்லு அடிச்சிருக்காங்க. ஒத்த கல் அடிச்சாலும் ஒரே கல்லுல 2 மாங்கன்னா 2 பேருக்குமே அதுல பலன் இருக்கு. 2 பேருமே தங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்கன்றது முதற் பார்வையா எடுத்துக்கிறேன். 2வது, இரட்டை தலைமைன்றது மேம்போக்கா பார்க்கறதுக்கு தெரியலாம். ஆனாலும் அதிகாரம் என்பது இப்போதும் எடப்பாடியிடம்தான் இருக்கு. ஆனால் யார்கிட்ட அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க ஒன்றும் லீடர்ஸ் கிடையாது, மாஸ் லீடர் இல்லை அப்படின்ற ஒரு முதற் பார்வையை சொல்றீங்க. நான் திரு டி. ராமகிருஷ்ணனுடைய முதற் பார்வையை சுருக்கமாக கேட்கிறேன். அதாவது நீங்க இரட்டை தலைமை சொல்றதை விட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த சமயத்தில் விதிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்திற்கு அதுக்கு இது ஏதுவாக இருக்கிறதாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் பின்பு பொதுக்குழு உறுப்பினர்களோடு அதை சுருக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அனைத்து அடிப்படை உறுப்பினர்களும் நீங்கள் அந்த தேர்தல் முறையில பங்கேற்கலாம் என்று சொல்வது, அது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்திற்கு அது ஏதுவாக இருக்கிறதாக கருதுகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப நீங்க எது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும், எடப்பாடி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் இப்பொழுது அட்லீஸ்ட் எனக்கு தெரிந்து இன்னும் சில காலத்திற்கு ஓரிரு வருடங்களுக்காவது இணைந்துதான் செயல்பட போகிறார்கள். அப்படிங்கிறதுதான் இந்த மாற்றத்தினுடைய ஒரு முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். அதாவது they are going to sail together. 2 பேரும் சேர்ந்து தான் பயணிக்கணும் சில காலத்திற்கு, இன்னமும் சில காலத்திற்கு அப்படின்றது இதன் மூலமா சிமெண்ட் ஆயிருக்கு. இந்த பாலத்தை கட்டினதன் மூலமா 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்குன்றீங்க. இன்னொன்று, உட்கட்சி ஜனநாயகத்துக்கு இது உகந்தது, தொண்டர்கள் கூடி ஒரு இரட்டை தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது ஒரு ஒற்றை தலைவர் இருந்து அந்த தலைவரிடம் எல்லா அதிகாரமும் இருந்த போதும்
இல்லை என்கிட்ட அதிகாரத்தை நான் குவித்து கொள்ள விரும்பவில்லை, நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் தரேன், அகாமடேட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உட்கட்சி ஜனநாயகத்தை அந்த தலைவர் நேசிக்கிறதா அர்த்தம். அப்படியான ஒரு டால் லீடர் இன்னைக்கு ஏடிஎம்கேல திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாரா? இந்த உட்கட்சி ஜனநாயகம்ன்ற பேரில் பாராட்டப்படுற இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன? இதுல வந்து ஓபிஎஸ் கை ஓங்கி இருக்கா, எடப்பாடியோட கை ஓங்கி இருக்கா? அதாவது நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, அவர் ஒரு டால் லீடராக ஒரு உயர்ந்த தலைவராக மாறி இருக்காரா அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் அந்த நிலை வரவில்லை. அதனால அது வந்து வெற்றி பெற்றிருந்தால் அந்த நிலை வந்திருக்கலாம், சட்டமன்ற தேர்தல் அது நடக்கல. ஸோ அதனால இப்ப நம்ம வந்து அவருக்கும் அந்த உயர்ந்த அந்த மாதிரி டால் லீடருங்கிற பொசிஷன் வந்து விட்டதாக அவரும் என்ன பொறுத்தவரை அவருக்கு வந்ததாக நான் கருதல. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நீங்க என்ன இவங்க என்ன புரிந்து கொண்டிருக்கிறார்கள்னா, ஒரு பக்கத்துல வந்து பிஜேபி வந்து அவங்க வந்து தன்னுடைய தாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டு வருகின்றார்கள். அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கு இது இருக்கு, உரிமை இருக்கு. 2வது, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப வந்து சமீப காலத்துல 2 பேர்லாம் வந்து ஏடிஎம்கேல இருந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டி இவர் அந்த அவர் கூட அங்கதான் போய் சேர்ந்திருக்காரு. ஸோ அதனால அந்த போச்சிங்கும் நடக்கிறது. ஓகே, பிஜேபி வந்து ஏடிஎம்கே இருந்து போச்சிங் நடக்குது. இந்த சூழல்ல அதுக்கப்புறம் இது வந்து எதிர்கட்சியாக ஒரு பிரமாதமா செயல்படல அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவும் பொழுது இப்போ இதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் இவங்க இது என்ன பண்றாங்க, நம்ம முதல்ல நாம இரண்டும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் நம்மளுடைய நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நம்ம ஒன்றாக செயல்பட்டா தான் நம்ம கட்சியில வந்து பிளவு வராதபடி, சின்னத்தை இது பண்ணாதபடி செய்ய முடியும். இந்த இதை வந்து அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது இரட்டை தலைமையில வந்து சுயநலமும் இருக்கு, 2 பேரோட சுயநலம் இருக்கு, அதுக்கப்புறம் கட்சி நலன் இருக்கு அப்படின்ற 2 பார்வையை சொல்றீங்க. சுயநலம் ஒவ்வொருத்தரோட கோணத்துல இருந்து பார்த்தாலும் இதுல வந்து இந்த தேர்வுக்கு முன்னால், இந்த செயற்குழுவுக்கு முன்னால 2 பேரும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர்னு பெயர் இருந்தாலும் 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அது செல்லும் அப்படின்னா கூட ஒரு கையெழுத்துக்கு வலிமை அதிகம். சட்டமன்ற கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போதும் பெரும்பான்மை அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடியோட கைதான் ஓங்குச்சு. முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போதும் அவரோட கைதான் ஓங்குச்சு. 10% விஷயம் வரும்போதும் அவரோட கரங்கள் தான் ஓங்குச்சு. இப்போ அதே இடத்துல எடப்பாடி இருக்கிறாரா? இதில் வந்து விட்டு கொடுத்துருக்கிறாரா? பன்னீர் கெயின் பண்ணியிருக்காரா, இல்லை பன்னீர் வந்து வெறும் டம்மியா? அதாவது இப்போ பன்னீர் கெயின் பண்ணியிருக்காரான்னா கெயின் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க இப்போ இந்த மாற்றம் வரவில்லை என்றால் ஒரு பன்னீர்செல்வத்தை வந்து நீங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தி, அந்த பொதுக்குழு கூட்டம்ல சட்டுன்னு ஒரு மோஷனை கொண்டு வரோம், ஒரு தீர்மானத்தை கொண்டு வரோம், நாங்க ஒருங்கிணைப்பாளரை வந்து இது பண்றோம், நீக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமானால், அதாவது வருமா வராதாங்கிறது பட் அது வாய்ப்பு, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது அந்த மாதிரியான, ஏனென்றால் பொதுக்குழுல யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல அஃபிடவிட்ல போட்டதுல அந்த நம்பர்ஸ்லாம் அதுல இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர்லயே இருக்கு. ஸோ அதனால வந்து பொதுக்குழுல வந்து மெஜாரிட்டி வந்து பெரும்பாலான அளவிற்கு எடப்பாடி கிட்ட இருக்கு. அதனால இப்ப இவர் வந்து ஓபிஎஸ் வந்து அவர்கள் ரொம்ப 2 பேருக்கும் மனமாச்சரியங்கள் அதிகமா போய் அவங்க விளக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுல நடக்கும். இதெல்லாம் அரசியல் கட்சிகள்ல நடக்கிறது உண்டுதான், இன்னும் ஆச்சரியம். ஆனா இப்ப இந்த மாற்றத்தினால அந்த மாதிரி எந்த விதமான வாய்ப்பும் இங்க இருக்க முடியாது. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து அவருடைய நிலைமை வந்து வலுவானதாகத்தான் நான் மாறி இருக்கேன். அன்வர் ராஜாவை கிள்ளி எரிஞ்சது மாதிரி ஓபிஎஸ் அவ்வளவு எளிதா எரிஞ்சிட முடியாது. பொதுக்குழுவை கூட்டினாலும் இன்னைக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பிறகு அவ்வளவு சல்லிசா தூக்கி போட்ட முடியாது. அவரோடு சேர்ந்துதான் கட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க. தள்ளப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு இப்போ எப்படியும் அவங்க கட்சி தேர்தல் நடத்தி ஆகணும். சோ கட்சி தேர்தல் நடத்தும் பொழுது இப்ப என்னன்னா இவங்க 2 பேரும் ஒரே சமயத்துல அந்த நாமினேஷன் பேப்பர்ஸ் போட்டாகணும், ஒரே டீமா ஒரே யூனிட்டா போட்டாகணும். இப்ப அதையும் பண்ணும்பொழுது அப்போ அவரை நீங்க தவிர்க்க முடியாதவராக ஆகிவிடுகிறார். அதனால உங்களுக்கு வந்து அவர்கிட்ட வெறும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போறாது, உங்களை அவரை கன்சல்ட் பண்ணி அவருடைய ஒப்புதலையும் கலந்தாலோசித்து மட்டும் இல்ல அவருடைய ஒப்புதலையும் பெற வேண்டிய ஒரு நிலைக்கு அது வந்திருக்காரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா
அது பன்னீர்செல்வத்துக்கு கெயின் தான். ஆலூர் ஷானவாஸ் அவருடைய கருத்தை கேட்கணும். ஆலூர், உங்கள் பார்வை இதில் என்ன? தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியின் போதுதான் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தார். அது இன்றைக்கு நீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. வேதா இல்லத்தை நினைவில்லமாக்கினார். அது இன்றைக்கு நீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸோடு ஒரு சமரசம் செய்து கொண்டு ஓபிஎஸும் அவரும் இணைந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற முடிவுகளை எடுப்பார்கள், 2 தலைமையாக இருந்து முடிவெடுப்பார்கள் என்கிற நிபந்தனைக்கு அன்றைக்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு அதில் ஒரு பிடி இருக்கக்கூடிய அளவுக்கு, ஓபிஎஸ்னுடைய பிடி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறது. இது எல்லாமே அன்றைக்கு அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்த அவசர முடிவுகளினுடைய தொடர்ச்சி. அது இன்றைக்கு ஒவ்வொன்றாக எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறதா தான் பார்க்க வேண்டும். ஏன்னா சின்னத்தை பெறுவதிலிருந்து தேர்தல் நடத்துறதிலிருந்து எதுவாக இருந்தாலும் 2 பேரும் கையெழுத்து போட வேண்டும் என்கிற நிலை. அப்போ நீங்கள் மற்றவர்களை தூக்கி வீசுவது போல் ஓபிஎஸ்ஸை தூக்கி வீச முடியாது. ஓபிஎஸ்ஸிடம் அவர் எப்போதும் இணைந்து பயணித்தாக வேண்டிய நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அதனால நீங்கள் இந்த முடிவில் ஒன்றும் வியப்பில்லை. இதுவும் கூட நீதிமன்றத்தில் நாளைக்கு சேலஞ்ச் ஆகிடுங்கிற ஒரு நிலை கூட இருக்கலாம். ஏன்னா அவர் கேசி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு அடிப்படை உறுப்பினர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் மிக நீண்ட சட்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறார். நாளைக்கு அதில் ஏதாவது சிக்கல் வந்துடும் சொல்லி தான் இன்னைக்கு திரும்ப அவர்களே மறுத்த ஒரு முடிவுக்கு இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள். தொண்டர்களை தேர்ந்தெடுப்பார்கள் தலைமையை அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, அவங்க எதையெல்லாம் கடந்த காலத்தில் மறுத்தார்களோ, எதிலெல்லாம் ஒரு உடும்பு பிடியாக நின்றார்களோ, அதிலெல்லாம் இன்னைக்கு வேறு ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்று முடிவு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது எடப்பாடியினுடைய தோல்விதான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்தில்தான் இந்த 2 தலைமையும் புறத்தில் இணைந்தார்களை தவிர அகத்தில் இணையல்ல. அவங்க இன்னும் தனித்தனியாக தான் இருக்காங்க. சசிகலாவை காட்டி இபிஎஸ்ஐ பணிய வைப்பதற்கு ஓபிஎஸ் மிக தந்திரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஓபிஎஸ்ஐ விட்டு கட்சியை தனிப்பட்ட முறையில் நடத்த முடியாத அளவுக்கு ஓபிஎஸ் இவரும் சிக்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் மிரட்டி பணிய வைத்து தங்களினுடைய வேலைகளை சாதிப்பது என்கிற கோணத்தில் இந்த கட்சி நடந்துட்டு இருந்ததுன்னா இது கட்டாயமாக அந்த அதிமுக என்கிற அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனம் தான், பின்னடைவு தான் தரும். இது அப்படிதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். அதிமுகவினுடைய இடத்தை இன்னைக்கு வேற வேற கட்சிகள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல். பாஜக என்ன சொல்லுது? நாங்கள் பெரிய கட்சி, இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, எங்களோடலாம் அதிமுக ஒப்பிடாதீங்கன்னு சொல்லி பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. அந்த இடத்துக்கு கொண்டு அதிமுகவை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து அதிமுக செய்ய வேண்டிய அரசியலை சின்ன சின்ன கட்சிகள்லாம் கையில் எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக முழுக்க முழுக்க இந்த தலைமை யாரு, யாருக்கு அதிகாரம் என்கிற அந்த இந்த சண்டைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகளிலே அவர்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து ஒரு எதிர்க்கட்சியாக அவர்களின் பார்வையிலிருந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள், அவர்களின் பார்வையிலிருந்து சந்திக்க வேண்டிய களங்களை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட இது ஒரு தோற்றத்துக்கான இணைப்பு தான். இப்போதும் கூட செய்யப்பட்டிருப்பது வெளி தோற்றத்துக்கு. கட்டாயமாக உள்ளுக்குள் மிகப்பெரிய முரண்பாடு இன்னும் கூர்மையாயிட்டே இருக்கும். இந்த இரட்டை தலைமையெல்லாம் வச்சு கட்சியெல்லாம் நடத்தவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இயங்கியல் போக்கில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு விஷயங்களை. எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? இரட்டை தலைமை வச்சு அது ஒரு 7 பேர் கொண்ட குழு, 11 பேர் கொண்ட பொலிட் பியூரோ வச்சுலாம் கட்சி நடத்துறாங்க. 2 பேர் கொண்டு ஒரு கட்சி நடத்த மாட்டாங்களா? உயர்நிலை குழு கூடி கட்சி நடத்தும் போது, அரசியல் தலைமை குழு கூடி கட்சி நடத்தும் போது, காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடி கட்சி நடத்தும் போது 2 பேர் கூடி ஒரு கட்சியை நடத்த மாட்டாங்களா? நீங்க கேட்டது சரி. ஜனநாயகத்தில் ஒரு உயர்நிலை குழு கூடி, தலைமை குழு கூடி, பொலிட் பியூரோ கூடி தான், காரிய கமிட்டி கூடி தான் கட்சி முடிவு எடுக்கப்படுது. ஆனால் இங்கே அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி கத்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு இல்லை, வெளிப்படையாக பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லோருக்கும் பெரும்பாலும் ஒத்த கருத்து இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவரை எப்படி பணிய வைப்பதுன்னு இவரும், இவரை எப்படி பணிய வைப்பதுன்னு அவருமாக
ஒரு உள் அஜெண்டா ரெண்டு பேருக்கும் ஓடிட்டு இருக்குது. இப்போ சசிகலா அவர்கள் குறித்து தீர்க்கமாக மறுத்துட்டாங்க எடப்பாடி தரப்பு, அவங்கள சேர்க்கவே மாட்டோம், வாய்ப்பே இல்லைன்னு. அது முடிந்த முடிவாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த டோன்ல ஓபிஎஸ் தரப்பு பேசலையே. ஓபிஎஸ் தம்பி வந்து டிடிவி வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு, அவங்க இங்கே வர்றாங்க, அவர்களுக்குள் ஒரு உறவு மீண்டும் மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம். சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? கட்சியை கைப்பற்றுவது என்பதாக இருக்குது. அதுல இல்ல முடிஞ்சு போச்சு, நாங்க 2 பேர் தான் கட்சி நடத்துவோம், இதுல வேற யாருக்குமே இடம் இல்லை, நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் பேசிப்போம் அப்படின்னு கூட ஓபிஎஸ் சொல்லல. அவருடைய நிலைப்பாடு கட்சி கூடி முடிவு எடுக்கும்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு கட்சி தான் முடிவு எடுத்துருச்சா, அந்த அவங்களை சேர்ப்பதில்லை என்று கட்சி முடிவெடுத்து விட்டது, அப்புறம் என்னது திருப்பி முடிவு எடுக்கிறதுன்னு இவர் சொல்றாருன்னு ஜெயக்குமார் வந்து கேட்கிறாரு. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், அவர் சொல்லக்கூடிய முடிவு தான் அந்த கட்சியினுடைய முடிவு, அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அப்படி அவர் சொல்லுகிறார் நாங்கள் பரிசீலிப்போம், கட்சியில் கூடி முடிவு எடுப்போம்னு. அவரின் கீழ் இருக்கக்கூடிய, அவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி வந்து சொல்றாரு, இவர் என்ன இப்படி சொல்றாரு, இவர் தான் வந்து அந்த அம்மாவை எதிர்த்து கட்சியை வந்து உடைச்சாரு என்று அவருடைய பழைய சம்பவங்களை ஜெயக்குமார் நினைவூட்டுகிறார். இப்படி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்ப அண்மையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள். இதுல எங்க ஜெல் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும், இதுல எங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அப்ப சேர்ந்து முடிவெடுப்பது என்பது தோற்றத்திற்காகத்தான். தோற்றத்தில் அப்படி தெரிகிறது நமக்கு, ஆனால் சேர்ந்தவர்களால் முடிவெடுக்க முடியாது, சேர்ந்தவர்கள் முடிவெடுப்பதும் இல்லை. இப்போதும் கூட சசிகலா அவர்கள் எங்க உள்ள வந்துருவாங்களோ இருக்கிறதும் காலியாயிருமோ என்கிற அந்த அச்சத்தில் இருந்துதான் இந்த நிலைப்பாட்டுக்கு இபிஎஸ் ஒப்புக்கொள்கிறார். அது மட்டும் இல்ல, கையெழுத்து போடுறாரு தான் 2 பேரும் சேர்ந்தா கையெழுத்து போடணும். ஏன்னா அவர் ஏற்கனவே அதுக்கு ஒப்புக்கொண்டு அந்த பொறியில சிக்கிட்டார் எடப்பாடி. ஓபிஎஸோடு இணைந்துதான் ஒரு முடிவை எடுக்க முடியும் என்று அவர் ஒப்புக்கொண்டதுனால. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் பதவி முதன்மையா இருந்துச்சு, கட்சி பதவி அவருக்கு 2ஆம் பட்சத்தில் இருந்தது. இன்னைக்கு கட்சி பதவி முதன்மையா தெரியுது, ஆனால் அவரால் கட்சி பதவியை முதன்மையாக இருந்து செய்ய முடியாத அளவுக்கு அன்றைக்கு அந்த முதலமைச்சர் பதவிக்காக அவர் செய்து கொண்ட சமரசம் இன்றைக்கு அவரை துரத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. சார், நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு ஆலூர் சானவா சொல்லும்போது 2 சொற்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று ஃபோர்ஸ்ட் மேரேஜ், இன்னொன்று மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இந்த ரெண்டுமே இதில் இந்த ஊடுபாவா இந்த சம்பவத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று சசிகலாவை காட்டி அவர் கட்சிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு காட்டி அந்த ஒரு பயத்தில் 2 பேரும் இணங்கி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தோற்றம். இன்னொன்று அவருக்கு நிரந்தரமாக அதுக்கு வாய்ப்பே தரக்கூடாது அப்படின்றத இந்த 5 ஆண்டு நிபந்தனை, இரட்டை தலைமைக்கு தொண்டர்கள் வரையிலுமான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது மூலமாக ஒரு நிரந்தரமாக கதவு சாத்துறதுக்கு எடப்பாடி அணி வந்து தந்திரமாக இதை செய்து விட்டார்கள் அப்படின்றது ஒரு கோணம். இதை பயன்படுத்தி பன்னீரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது இன்னொரு கோணம். உங்கள் கோணம் இதில் என்ன ஐயா? ஒரு இடத்துல திரு ஷானவாஸ் சொல்லியிருக்கக்கூடிய அதுதான், இவங்க வந்துட்டு சசிகலாவை ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பலம் பலவீனம் இவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களுடைய பலம் பலவீனம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள உள்ளே வரவிடாத பண்ணுறது தான் நம்ம இருக்கிறதுக்கான ஒரே இடம் நினைக்கிறாங்க. ஆக இது என்ன ஆயிடுச்சுனோம்னா, இன்று நாம் அடைந்ததை எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் கட்சி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொண்டர்கள் போட்டு ஒரு ஓட்டு போட்டு 2 பேர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, இருக்கட்டும். எந்த இடத்துல இவங்க வந்துட்டு தொண்டர்களை எல்லாம் கலந்து தொண்டர்களுடைய ஒரு கருத்தாக ஒரு கருத்தை இவங்க சொல்கிறாங்க. இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, நிர்வாகியாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் இவங்க கூட இருந்தவங்க, ஒன்றா ஆட்சியில் இருந்தவங்க, ஆதரவு பெற்றிருந்தவங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று, இந்த கட்சியை காப்பாற்றுமா, இந்த கட்சிக்கு வெற்றியை தேடி தருமா, இந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவை பெற்று தருமா. இது 3ம் உறுதி செய்யாத வர இவங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளும் இவங்களை காத்துக்கொள்ளக்கூடிய, அதே நேரத்தில் அஇஅதிமுக என்கின்ற அந்த கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய செயலில் தான் இருக்கும். செல்வி ஜெயலலிதா இறந்ததுலேருந்து நீங்கள் பாருங்கள், இவங்க எக்ஸப்ட் சசிகலா, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒன்றா வைக்கணும்னு நினச்சாங்க. பன்னீர்செல்வம் எதிரில் போய்ட்டு அவர் அந்த இதெல்லாம் பண்ணார். என்ன ஜெயலலிதா சமாதியில் போய்ட்டு அவர் தியானம்லாம் பண்ணார், அது வேறு. தர்ம யுத்தம் ஒன்று, அது முதல் தாக்குதல். அப்புறம் அந்த தாக்குதலுக்கு பின்னாடியும் கூட ஆட்சி அமைச்சிட்டு அவங்க சிறைக்கு போயிடுறாங்க, முடிஞ்சு போயிடுது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய, இந்த கட்சியை ஒன்றாக்கக்கூடிய பெரும் நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்துட்டு அந்த இப்போ நீங்கள் 2வது சொன்ன அந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ், அது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூட மேரேஜை வந்துட்டு ரொம்ப தப்பாக சொல்கிற மாதிரி ஆகுது. மேரேஜ் கூட வந்துட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா இருக்கணும் இருக்கிற ஒரு சொலவடையா, அதனால நீங்கள் நேரடியாக திருமணத்தோட சேர்த்துக்க வேண்டியது இல்லை, ஒன்றுதான் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன்.
இவங்கெல்லாம் ரெண்டு தங்களுடைய கட்சியை காப்பாற்ற இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய நலன் அதை வச்சு தான் இவங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தொண்டன் இன்னைக்கு சொல்லுவானா? அந்த அளவுக்கான இவர்களாக இருந்தால் செல்வி ஜெயலலிதாவால் மதிக்கப்பட்டு ஒரு பகுதியினுடைய ஒரு தலைவராக தன்னுடைய தூணாக மதிக்கப்பட்ட ஒரு அன்வராஜாவை தூக்கி வெளியில் போடுவாங்களா? இல்லை ஒரு புகழேந்தியை தூக்கி வெளியில் போடுவாங்களா? இல்லை பல்வேறுபட்ட இந்த மாதிரி தங்களுடைய தலைமையை எதிர்க்கிறவங்க, கட்டுப்பட்டு வராதவங்களெல்லாம் தூக்கி வெளியில் அறிவாங்களா? ஒரு கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமைகள் முயற்சிக்கும். ஆனால் இவங்க தங்களை பலப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அது நமக்கு ஒரு விவாத பொருளே கிடையாது. ஏன்னா அஇஅதிமுக பலவீனப்படும் போது ஒரு இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய உரிமை குரல் பலவீனப்படுது அப்படின்ட்டு. எனவே நம்ம அங்கே இந்த இடத்துக்கு விவாதிக்க வரோம். ஆனால் இவங்களுக்கு அந்த கன்சர்ன் ஏதாவது இருக்குதா? கிடையாது. இவங்க 3 பேருமே எடுத்துக்கங்க. இப்போ சசிகலாவும் இவங்களோட சேர்ந்துட்டாங்க. அதாவது வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது மோடிக்கான வெற்றி அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சேர கிரீடம் போடுறாங்க. அப்போ 3 பேரும் ஒரே இடத்துல நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க 3 பேரும் ஏன் வந்து ஒன்றா உட்கார மாட்டேங்கிறீங்கன்னா, ஒன்றா உட்கார மாட்டோம், முடியாது. காரணம் இவங்க கிடைச்சிது அந்த இடம், அதை தக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சினிமா பாணி கேப்சரை வந்துட்டு இவங்க பண்ண பார்க்குறாங்க. இது இவர்களையும் காப்பாற்றாது, இவருடைய கட்சியையும் காப்பாற்றாது, அஇஅதிமுகவுக்கு வெற்றியையும் தராது. அக்னி 2 விஷயம். ஒன்று வந்து முதல்ல ஒரு மாவட்ட செயலாளர்கள்லாம் கூடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த தீர்மானத்தை போட்டாங்க. சசிகலா அவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டோம்னு தமிழ்நாட்டில் மிக பரவலாக போட்டாங்க. 2-1 விதிவிலக்காக இருக்கலாம். அதே காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் அது கட்சி கூடி முடிவெடுக்கும் அப்படின்னு அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கலை, அதுக்கு இன்னும் கமா இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தார். அதற்கெல்லாம் பிறகு இப்போ வந்து மீண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற ஒரு கட்டத்துக்கு இந்த செயற்குழு வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொன்று இந்த இரட்டை தலைமை அப்படின்றது வந்து ஒரு ஒர்க் ஆகாது. ஒரு திராவிட கட்சிகளோட பாணியை ஒரு தலைவரை முன்னிறுத்தி அந்த தலைவருடைய நற்பெயரில் அவங்களுக்கு இருக்கிற ஆளுமையின் கீழே ஒரு மக்களை சென்றடைஞ்சு மக்கள் மனங்களை வென்று அதிகாரத்தை பெறுவது, இதுதான் இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஒன்று. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து வேற வழி இல்லாமல் இந்த கட்டத்துக்கு வராங்களா சார்? அந்த மாதிரி வழி இல்லாமல் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தது தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 தலைவர்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 50 தலைவர்கள் வந்து அந்த பேரியக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதிலிருந்து 72 இருந்து பிரிந்து வந்த இயக்கம் இன்றைக்கு 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்குது. இப்போ என்ன நம்மளுடைய நிலைப்பாடுனா, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மென் மே கம் மென் மே கோ பட் த இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எவர் என்று சொல்லுவார்கள். அதாவது எது எப்படியாக இருந்தாலும் வருவதும் போவதுமாக இருந்தாலும் நிறுவனம் என்பது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், அது நிலையான சொத்து. ஆகவே இந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உருவாக்கிய இந்த நிறுவனம், தலைவர்கள் வரலாம் போகலாம், அமைச்சர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் இந்த அஇஅதிமுக என்பது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒன்று தான் இன்னைக்கு நம்ம அப்படி பார்ப்போமே. அதாவது அதிகார பரவல், இது வந்து இட் இஸ் a டீசென்ட்ரலைசேஷன். அதாவது 50 தலைவர்களை உருவாக்கிய அந்த இயக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. அதிலிருந்து பிரிந்து வந்த புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த இரு இயக்கங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம இந்த இடத்துல பிரத்தியாருக்கு வழிவிடுவது என்பதை காட்டிலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு சலசலப்போ மற்றபோது ஒரு பெரிய மாற்றமோ அங்கு நடந்ததா? இல்லையே. ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடு என்பது இரட்டை தலைமை என்பது போற்றி பாதுகாக்கப்படணும். காரணம், அந்த அஇஅதிமுக என்கிற நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் எல்லளவு மாற்றி கருத்து இல்லை. ஆனால் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம ஜென்ராம் சார் சொன்னாங்க, இவர்களெல்லாம் தலைவர்களாக நான் பார்ப்பதே இல்லை என்று ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், இவர்கள் இருவரும் இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள், இருவரும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள். ஆகவே அதன் அடிப்படையில் ஒரு அஇஅதிமுகவினுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே மாதிரி மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து எந்த இடத்துலையும்
இவர்களை இழிவா தடித்த வார்த்தை இல்ல. இல்ல கட்சிக்குள்ள வேண்டுமானால் அப்படின்றாரு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ஒபினியன். அந்த கட்சி தான் இந்த இருவரையும் முதலமைச்சராக மாற்றியது. ஆகவே இவர்கள் இருவரும் தமிழ்நாட்டில் சாதாரண கடைநிலை வாழ்ந்தவர்கள். அந்த பிறப்பிலே சில்வர் சென் சீனிவாசனாக யாரும் இருக்க முடியாது. அந்த ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவங்க இல்ல. ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவருக்கு வழக்கு வந்த போதும், சிறை வந்த போதும், பதவி இழந்த போதும், அவர் உயிர் இழந்த போதும் மற்றவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாங்க. சரி, அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு அரசியல் விட்டு விலகவில்லையே, நான் ஒதுங்கி நிற்கிறேன் என்று ஓடவில்லையே. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் என்று அதிமுகவால் சொல்லப்பட்டவர் யார்? மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள். அதற்கு பிறகு என்ன சொன்னார்? மரியாதைக்குரிய ஓபிஎஸ் என்ன சொன்னார்? தலைமை முடிவு செய்யும். ஒரு நொடி ஜென்ராம் குறுக்கிட விரும்புறார். அந்த இரண்டு பேரும் முதலமைச்சரானது தற்செயலானது, விபத்து, ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். அவர்கள் தலைவர்களாக நிர்வாகம் பண்றதுக்கு, அதாவது நிர்வாகம் பண்றதுக்கு வந்தவங்க, தலைவர்களாக வந்தவர்கள் அல்ல. உறுதியாக நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். அது தடித்த வார்த்தையாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தடித்த வார்த்தை அல்ல. தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக சொன்னதுதான் அது. கரெக்ட் சார், கரெக்ட். நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் ஒரு நிமிஷம், எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப மோசமான சார்ஜ். நான் எதை வேண்டுமானாலும் பேசல, நான் என்னுடைய கருத்தை பேசல. அதான் நான் சொன்னேன், உங்கள் கருத்தை சொல்லலாம். ஆனால் ஜனநாயக ரீதியாக இன்றைக்கும் ஆளுகிற கட்சி டிஃபரண்ட் ஃப்ரம் லீடர்ஸ்ங்கிறது சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது தடித்த வார்த்தையே அல்ல. தலைவர்கள் நிர்வாகிகள் வேறுபட்டவர்கள் இல்ல சார். நீங்க சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம். இடைக்கால ஏற்பாடாக முதலமைச்சர்கள் ஆனவர்கள், கட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் அதை இன்னும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சரவையில உண்டான அமைச்சரை கூட மாற்றாத அமைச்சரவை அது. ஏன்னா ஜெயலலிதா விட்டுட்டு போன அமைச்சரவையை அப்படியே கண்டினியூ பண்றோம்னு சொல்றது நிர்வாகம், தலைமை இல்ல. நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக புரிந்து சொல்ற வார்த்தை தான் அது. இருக்கட்டும், ஆனால் அது உங்களுடைய பார்வை. ஆனால் ஒரு சாமானியனும் சார், நீங்க சொல்லி முடிச்சீங்க சார், ஒரு சாமானியனும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்து இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலிக்கும் வரலாம் என்கின்ற இலக்கணத்தை வைத்திருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. ஆகவே அதையும் நாம் பார்த்தாக வேண்டும். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு விஷயமும் நாம் பார்க்கிற போது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க 10.5 விழுக்காடு அவங்க எடுத்த சாமானியர் முதலமைச்சராக வரணும்னா வாக்கு போட்டு முதல்லயே தேர்வு செய்தார்களா? நீங்க இடைக்கால ஏற்பாடாக வந்து அவர்கள் இறந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க முடியும் ஜனநாயக நாட்டில்? அப்படி சொல்லாதீங்க. நடுவுல ஒரு பக்கத்தை நீங்க விட்டுட்டு பேசுறீங்க. கூவத்தூர்னு ஒரு பக்கம், சசிகலான்னு ஒரு பக்கம், அவர் ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு போனாருன்ற ஒன்று. அந்த ரோல்லாம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தானே தலைவர் ஆயிட்டாரு. இவர்கள் இருவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுக்குழுல தான் இந்த ஜிபியில அவங்க எடுத்த முடிவு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இன்னைக்கு அதிமுக. ஆகவே அதை வைத்து தான் அப்படி பார்த்தால் நீங்கள் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 ஆண்டு காலம் நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இருந்தார்கள் என்பதற்கு என்ன சட்ட ஆதாரம் இருக்கிறது? அதுக்கும் ஆதாரம் இல்லை. அவர் தலைவர் இல்ல. அவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையிலும் அவர் அவருக்கு பின்னால் இருந்த, அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு தோழி. அவர் நேரடி அரசியல் இல்ல. அவர் தலைவரா எங்க எந்த எலெக்ஷனையும் கண்டெஸ்ட் பண்ணல. மக்கள் யாருக்கும் அவருக்கு ஓட்டு போடல. நான் ஜென்ராம் அவர்கள்ட்ட வேற ஒரு கேள்வியை கேட்கணும். டிஆர்கே பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொன்னார். 2 பேர் இருக்கிறதுன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய உட்கட்சி ஜனநாயகம் செழுமையாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக கூட அதை பார்க்கலாம், அதை பாசிட்டிவாக பார்க்கலாம்ன்ற ஒரு தன்மையை சொன்னார். ஆனால் நாம் பேசிகிட்டு இருக்கிற இதே நாளில் திரு அன்வர் ராஜா அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதனுடைய ஸ்தாபக உறுப்பினர், ஃபவுண்டிங் மெம்பர், ஒரு எம்ஜிஆர் காலத்து அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் கட்சிக்கு விரோதமாக எதுவும் பேசினதா அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. பல பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒற்றை தலைமை தான் கட்சியை வழிநடத்துன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு மறைமுக விமர்சனம் இருக்குது. அதை தாண்டி அவர் கட்சிக்கு எதிராக எதுவும் பேசினதா இல்லை. ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் செழித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அன்வர் ராஜா நீக்கப்படுறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
இது யாரோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர் நீக்கப்படுறாரு? இது இரட்டை தலைமை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகத்தான் அந்த நடவடிக்கை. ஐயநாதனும் குறிப்பிட்டார் இதே விஷயத்தை நினைக்கிறேன். புகழேந்தி இதே போன்ற கருத்துக்களை முன்வச்சு இருந்தாரு, புகழேந்தி நீக்கப்பட்டார். அன்வர் ராஜா இதே மாதிரி கருத்துக்களை பேசிட்டு இருந்தாரு, அன்வர் ராஜா நீக்கப்பட்டார். அன்வர் ராஜாவுக்கு அடிஷனலாக ஒரே ஒரு விஷயம், தனிப்பட்ட ஒரு ஆடியோ உரையாடல் வெளியில வந்ததுல அவர் ஒருமையில முன்னாள் முதலமைச்சரை விமர்சித்தார்ங்கிறது ஒன்றுதான். அதை கட்சி கடுமையான நடவடிக்கை அதை பொதுக்குழுல கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது அது ஒரு இஷ்யூ ஆகி சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததுல ஒரு வாக்குவாதம் வந்தபோது அதற்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கார் அவர். அதுவும் ஊடக செய்தி தான். அதற்கு பிறகு அன்வர் ராஜா போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள் என்றால் யாருடைய அஜெண்டா? அன்வர் ராஜா குறிப்பாக ரொம்ப அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில உண்டான உறவுக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்ப இப்ப அன்வர் ராஜாவை அங்கிருந்து அகற்றுகிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஒரு பொருளும் தோற்றமும் அதுக்குள்ள கிடைக்குது. இன்னைக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி அவரை நிறுத்தாதது. அவரை நீங்க இப்போ செல்வி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் யாரும் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அன்வர் ராஜா தான் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு ஆமா, அவ்வளவு பெரிய மூத்த உறுப்பினர், அவருக்குரிய ஒரு அங்கீகாரம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஆனா பிஜேபியினுடைய அஜெண்டா அவங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சீட்டை கேட்குறாங்க, பாஜக கொடுத்துட்றாங்க. ஒருத்தர் கூட இல்லை. அஇஅதிமுக சார்பா ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ கூட பார்லிமெண்ட் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தப்படலை. உடனே அதனால ஏற்பட்ட அந்த பேக்லாஷ் நாளில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் 2019 மனோஜ் நின்னார். சரி திருநெல்வேலி. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நின்னாங்க, சரிதானுங்களா? அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்றைக்கி அவரை நீக்கிறாங்க அப்படின்னோம்னா இது இவங்க என்ன அப்படின்ற பாஜகவிற்கு உகந்த ஒரு அதிமுக தான் அது. இன்றைக்கி சொல்கிறாங்களே கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக நடந்தார் சொல்கிறாங்களே, கொள்கை கோட்பாடுகள்லாம் இல்லை, பாரதிய ஜனதாவுடைய விருப்பத்திற்கு எதிராக நடந்தார் அப்படின்னு நேரடியாக சொல்லலாம். ஜெயக்குமார் அவர்கள் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல, அவரை எடுத்த நடவடிக்கை அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக 2 வார்த்தை சொல்கிறாரு. ஆளாளுக்கு பேச தொடங்கிட்டா அப்புறம் நாங்கள் இது இருக்கும், புற்றீசல் மாதிரி கருத்து வந்துடும், அதிருப்தி குரல்களை தடுக்கிறதுக்காக தான் நடவடிக்கை எடுத்தோங்கிறாரு. அதுதான் அதிருப்தி குரல் அவ்வளவு வருது அப்படின்னா நீங்க என்ன தொண்டர்களை அரவணைச்சு நீங்க கட்சி நடத்துறீங்க? தொண்டர்கள் கருத்து கேட்கிறது புற்றீசல்களை, தொண்டர்களை புற்றீசல்கள், கட்சி நிர்வாகிகளை புற்றீசல்கள் சொல்வதுதான் உட்கட்சி ஜனநாயகமா? ஆளூர் இதை குறுக்கிட விரும்பினார். அதாவது அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை முழுசா படிச்சீங்கன்னா தெரியும் அன்வர் ராஜாவுடைய ரோல் என்ன, அதிமுகவில் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அவர் தலைமை பொறுப்பில் இருந்தவர். 13 பேர் கொண்ட வழிகாட்டும் குழு எம்ஜிஆர் நியமித்த போது அதில் அமைச்சர்கள் அல்லாது 2 பேர் தான் அந்த வழிகாட்டு குழுவில் முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்க இருந்தாங்க. அதில் ஒன்று அன்வர் ராஜா, இன்னொருவர் ஜெயலலிதா அப்படின்னு அந்த குறிப்பில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிக மூத்த நிர்வாகி அவர். பாஜக எதிர்ப்பு என்பது அவருடைய சமூக பின்னணியை கொண்டு அல்லது அவருக்கு பாஜகவை பிடிக்காததுனாலே எடுத்த முடிவு அல்ல. அதை கூர்ந்து கவனிக்கணும். அவருடைய அரசியல் நகர்வை பார்த்தா தெரியும். அதிமுகவுடைய நலன்ல இருந்து அவர் கருத்து சொல்றார். பாஜகவை எனக்கு பிடிக்காது, அதனால என்ன, அல்லது நான் முஸ்லீமு, சமூகத்துக்கு பிடிக்காது அதனால நான் கருத்து சொல்லலை, அப்படி சொல்லலை. அவர் தெளிவாக அதிமுகவுக்கு சிக்கல் வரும், அதிமுக பாஜக கூட்டணினால் அதிமுக பின்னடைவை சந்திக்கும்னு தன்னுடைய கட்சி நலன்ல இருந்து அவர் வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், அதுக்காக கருத்து சொன்னார். அப்படி இருந்தும் கூட அதிமுக பாஜக கூட்டணி மலர்ந்த பிறகு அவருக்கு ராமநாதபுரத்தில் சீட்டு மறுக்கப்படுகிறது. அந்த ராமநாதபுரம் கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகிறது. பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு. அந்த நயினார் நாகேந்திரனுக்காக தெரு தெருவாக போய் வாக்கு கேட்டவர் அன்வர் ராஜா. பாஜக எதிர்த்தார், பாஜகவை அன்வர் ராஜா எதிர்த்தார். பாஜகவோட அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார், கடுமையாக போராடினார், கடுமையாக எதிர்த்து கருத்தெல்லாம் சொன்னார். ஆனால் கட்சி தலைமை ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அதே பாஜகவுக்காக போய் ராமநாதபுரத்தில் வேலை செய்தார். தனக்கு சீட்டு மறுக்கப்பட்ட அதே தொகுதியில் போய் பாஜகவுக்காக வேலை செய்தார். அந்த அளவுக்கு அவருக்கு கட்சி முடிவு, கட்சி தலைமையின் முடிவு, கட்சி நலன் என்றுதான் அவர் பார்க்கிறார். அப்படிதான் போய் வேலை செஞ்சார். அப்படி கட்சியை முதன்மையாக கொண்டவர்,
கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர் இன்னைக்கு கட்சியிலிருந்து தூக்கி வீசப்படுறார். ஆனால் முத்தலாக் விஷயத்தில் கட்சி ஒரு முடிவு எடுக்குது. இதை வந்து பாஜக கொண்டு வருகிற சட்டத்தை எதிர்த்து நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சியினுடைய முடிவுக்கு மாற்றா நாடாளுமன்றத்தில் ஓபிஎஸ் உடைய பையன் நடந்துக்கிறார். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அது கட்சியினுடைய முடிவை மீறார். அவர் அதிமுக எடுத்த முடிவை அன்வர் ராஜா மீறல, அதிமுக எடுத்த முடிவை ஓபிஎஸ் பையன் மீறாரு. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, இந்த பாஜக அதிமுக கூட்டணி, பாமக அதிமுக கூட்டணி, இது குறித்து மாற்று கருத்து சொன்னவர்கள், வெளிப்படையாக சொன்னவர்கள் அன்வர் ராஜா மட்டும்தானா? நிலோஃபர் கஃபீல் மட்டும்தானா? வேற யாருமே சொல்லலையா? சிவி சண்முகம் எவ்வளவு மோசமா பேசினாரு. பாமகவோட கூட்டணி வச்சதுனால தான் தோத்து போனோம் சொன்னாரா இல்லையா? பாஜகவோடு கூட்டணி வைத்ததுனால தான் அதிமுக இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இல்லைன்னா நம்ம வென்றிருப்போம்னு சிவி சண்முகம் வெளிப்படையா பேசினாரா இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்க அன்வர் ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றால் இப்படி வெளிப்படையா பேசிட்டாரு, அதனால அது கட்சி கட்டுப்பாட்டை மீறுது அப்படின்னா அவர்கள்லாம் அப்ப அவர்களுக்கு ஏன் வந்து அந்த நடவடிக்கை பாயல? வந்து என்ன சின்னத்தை போய் முடக்கினாரா அன்வர் ராஜா? கட்சியினுடைய சின்னத்தை முடக்கினாரா? கட்சியை பிளந்தாரா? கட்சி விரோத நடவடிக்கையில் எதில் ஈடுபட்டார் அவர்? எம்எல்ஏக்களை தனியாக அழைச்சிட்டு போய் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு கட்சிக்கு எதிராக ஓட்டு போட சொன்னாரா? சட்டமன்றத்தில் வந்து கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாரா? என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டார்? எந்த நடவடிக்கையில் ஈடுபடல. கட்சியினுடைய கருத்து என்னவோ, கட்சி எந்த முடிவை எடுத்ததோ அந்த முடிவைத்தான் அவர் எல்லா மன்றத்திலும் பிரதிபலித்தார். நாடாளுமன்றத்திலே அவர் கட்சி முடிவைத்தான் பிரதிபலித்தார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே மக்கள் மன்றத்திலே அவர் கட்சி முடிவைத்தான் பிரதிபலித்தார். தேர்தல் நேரத்திலேயும் கட்சி முடிவுக்கு தான் கட்டுப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவருக்கு இன்றைக்கு அதிமுகவில் இப்படி ஒரு நிலைமை என்றால் அதிமுகவின் முடிவை அதிமுக தான் எடுக்கிறதா அப்படிங்கிறத இப்ப கேள்வி. திரு டி ராமகிருஷ்ணன் கேட்டோம். டிஆர்கே 2-3 விஷயங்கள் இதில் ஊடுபாவாக பேசப்படுறதுக்கு. ஒன்று, பாஜக கூட்டணியை பாமக கூட்டணி முடிவை பொது வெளியில் விமர்சித்தது அன்வர் ராஜா அவர்கள் மட்டும்தானா? சிவி சண்முகம் அவர்கள் விமர்சிக்கலையா? கேசி வீரமணி விமர்சிக்கலையா? அப்படின்ற ஒரு கேள்வியை அடூர் ஷானவாஸ் முன்வைக்கிறார். ஒற்றை தலைமை வேணும், அதுதான் கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்ற கருத்தை திரு அன்வர் ராஜா மட்டும் சொல்லலை, திரு செம்மலை அவர்கள் சொல்லி உங்கள் குடும்பத்திலேருந்து வர்ற ஃப்ரண்ட் லைனில் ஒரு பேட்டியாக கூட வந்திருந்தது. ஒற்றை தலைமை அப்படின்ற ஒன்று வேணும். ஒற்றை தலைமை யாருன்றதில் வேணால் மாற்று கருத்து இருக்கலாம், அது இபிஎஸ் இருக்கணுமா ஓபிஎஸ் இருக்கணுமான்ற மாற்று கருத்து இருக்கும். ஆனால் இந்த அன்வர் ராஜா அவர்கள் நீக்கமும் ஒரு மூத்த தலைவரை நீக்கிறதும் அதற்கடுத்து நடக்கக்கூடிய இந்த முடிவையும் எப்படி பார்க்கறது? இல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அன்வர் ராஜாவுடைய கருத்து, அதாவது இந்த ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை வந்து ஒரு இந்து கொடுத்த நேர்காணல்ல இரட்டை தலைமை வந்து சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது ஒரு காரணமாக கூறப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு செயற்குழுல. ஓகே, அது தனியா பேசிட்டு இருக்கும் பொழுது. பட் அவங்க என்ன பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து அந்த முறை இருக்கு இல்லையா, அதாவது அவங்க அவர் நீக்கிற முறை வந்து அதுக்கு ஒரு மாதிரி நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவரு ஏதாவது விளக்கம் கேட்டு அது மாதிரி செஞ்சிருக்கலாம். எடுத்தோம் கழுத்தோன்னு ஒரேடியா அவர் ஒரு 50 வருட காலமாக இருந்தவரை நீங்க நீக்கிறதுங்கிறது அது ஒரு கட்சிக்கு அது அழகல்லங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு செயற்குழுல அவர் வரக்கூடாது, அதற்குள்ளாக இப்ப இரவோடு இரவா அவர் நீக்கப்பட்டாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி இன்னைக்கு செயற்குழுவுக்கு காலையில் அவர் வந்துடக்கூடாது அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்திருக்குமா? இல்ல, அது நோக்கமாக நிச்சயமாக இருந்திருக்கும். அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க நீக்கத்தான் வேணுமா, நீங்க சஸ்பெண்ட் கூட பண்ணலாம், அப்புறம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பலாம். அது உங்களுக்கு என்ன நினைக்கிறேன். ஆனா ஒரேடியா நீக்குவது என்பது இதுவரை நீண்ட கால ஒரு இருந்தது. அது வந்து பொதுவா கட்சியை பத்தியான ஒரு இதை வந்து எண்ணத்தை வந்து மக்களிடையே அது ஒரு சரியாக ஒரு கொண்டு போகாது. அதாவது கட்சிக்கு அது நல்லதா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஓகே, அதனால அதுல இது இருக்கு. இல்ல, வழிகாட்டும் குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்கு, அவங்க தான் ஸ்டீரிங் கமிட்டி, பார்ட்டியை நடத்துறவங்க. அதுல ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ சோழவந்தான் மாணிக்கம் பிஜேபியில போய் சேர்றாரு. அவர் இன்னும் அதிமுக தான் இருக்கிறார். அவர் அதிமுக இருந்து நீக்கப்பட்டதா, அவர் ராஜினாமா செஞ்சார், அது ராஜினாமா ஏற்கப்பட்டதுன்னு 2 பேரும் சொல்லல, அவர் நீக்கப்பட்டாருன்னு சொல்லல. அதான் அவருக்கு இப்ப எப்படி சில நாடுகள்ல டியூயல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களோ அது மாதிரி டியூயல் மெம்பர்ஷிப் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம் நம்மளுக்கு வந்து. அதுவும் அப்படி அந்த பாயிண்ட் இஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி, அதாவது அதே அவங்க பாஜக போய் சேர்றவங்க சேரட்டும், ஓகே, அவங்க சேரணும் இருக்கும். இனிமே இவர்கள் வந்து அஇஅதிமுகவோட எந்த விதமான அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது,
அப்படின்னாவது சொல்லலாம். நீங்க வந்து நீக்கிட்டோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது, தயக்கமாக இருக்கிறது அப்படி என்றால் பயமா இருக்காதா? கூச்சம் தான் இருக்குமா, தயக்கம் தான் இருக்குமா? அதுக்கு பேரு பயம் இல்லையா? அது தோழமை கட்சி இல்ல, அதனால நீங்க அது வந்து தோழமை கட்சியில இருக்கிறவங்கள இன்னொரு கட்சியில சேர்த்துக்காங்களாமா? காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்கள திமுக சேர்த்துக்குமா? ராயபுரம் மனோ வந்து திமுக சேர்த்துக்கலையே. சேர்த்துக்கல. பட் எனிவே அது வந்து இப்ப ஒரு புதிய ட்ரெண்ட் வருது. பாஜக வந்து இந்திய அரசியல்ல ஒரு புதிய பாணிய கொடுக்கறாங்க. அதனால அந்த பங்களிப்பு அது ஒரு இது வச்சுக்கோங்க, புதிய கோணம். ஓகே, அதை விட்டுருங்க. ஆனா இப்ப நான் அதனால நீங்க கேட்ட அந்த குறிப்பா சொல்லும் பொழுது அன்வர் ராஜா இது வந்து அவங்க நடத்தின விதம் வந்து ஒரு அந்த கட்சிக்கே அழகானதா அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி அதுல வந்து எனக்கு அப்படி தோணல. அது வந்து அந்த கட்சி வந்து அது இந்த மாதிரியான அணுகுமுறையா தவிர்த்திருக்கலாம். அது இனிமேலாவது செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரெடிஷனல் பார்ட்டி 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றுன ஒரு இயக்கம், ஒரு ட்ரெடிஷனல் பார்ட்டி எடுத்தேன் கவிழ்த்தன்னு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது. மாறாக நின்று நிதானிச்சு அந்த அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் அல்லது அவர் செய்த தவறு அப்படின்னு சொல்றதனுடைய அடர்த்தி இதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னமும் ஒரு நிதானமாக கையாண்டிருக்கணும் அப்படின்ற பார்வையை சொல்கிறீங்க. பன்னீர்செல்வம் அவர்களை விமர்சித்து ஜெயக்குமார் கருத்து சொன்னால் அது ஒற்றுமையை குலைக்கிறது ஆகாது. ஆனால் அன்வர் ராஜா ஒரு கருத்து சொன்னால் அது வந்து ஒற்றுமையை குலைப்பதாக ஆகும். சரியான நேரத்தில் எடுத்த சரியான முடிவு அப்படின்ற கோணத்தில் சொல்கிறாரு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்று அஇஅதிமுகன்றது ஒரு பெரிய இயக்கம், தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செய்த ஒரு இயக்கம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அந்த எந்த ஒரு எதிர்க்கட்சியும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடே வெளியில் வந்து கதறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அசம்பிளியை முடிச்சுட்டு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும்போது இந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி அரசியலை செய்கிறது ஒரு கடினமான ஒரு பணி. இப்போது ஆளுங்கட்சியின் தாக்குதலை எதிர்கொள்ளணும். ஆனால் இங்கே ஆளுங்கட்சியின் தாக்குதல் அவ்வளவாக இல்லை தமிழ்நாட்டில். ஆந்திரா மாதிரி உக்கிரமாக இல்லை, டெல்லி மாதிரி உக்கிரமாக இல்லை. ஆனால் உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள், பூசல்கள் அதை எதிர்கொள்கிறதும் கூட்டணியிலேயே சொந்த கட்சிக்காரங்களை இன்னொரு கட்சி கூட்டணி கட்சிக்கு போகுது, சொந்த கட்சியின் வாக்குகள் அங்கே போகும், அதிமுகவோட வாக்குகளை வென்று பலப்படுத்திக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் பலமுனை தாக்குதலை அதிமுக இன்னைக்கு நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடியதை பார்க்குறோம். அந்த நெருக்கடிக்கு இந்த இரட்டை தலைமை தீர்வாக இருக்குமா? நிரந்தர இரட்டை தலைமை அது அரசியலில் ஆருடம் சொல்ல முடியாதுங்க சார். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஒரு காய்த்த மரத்தில் தான் கல்லடி விழும் என்பதை போல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள். அந்த ஆளுமைகள் இழந்த காரணத்தினால இன்னைக்கு அதை சின்னதாக வந்து ஒரு சிறு சிறு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டித்தான் வரும். அதற்காக வந்து ஏன் நீங்கள் ஆரம்பத்திலேயே ஏன் இப்படி உருவாக்கவில்லை, ஏன் அப்படி நடந்திருக்கவில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, யாரும் கணிக்கவும் முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு நியாயமான ஒரு மக்களுக்கான இயக்கமாகத்தான் அதிமுகவை மக்கள் பார்க்கின்றார்கள். இப்போ கூட நம்ம பேசும்போது சொல்றாங்க எதிர்க்கட்சி தங்களுடைய பணிகளை இன்னும் சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன் சார், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆலூர் நவாஸ் சார் சொன்னாங்க 10.5 விழுக்காடு அவங்க எடுத்த முடிவுலாம் தப்பாயிடுச்சு. நான் கேட்குறேன், அறிவித்தது முந்தைய ஆட்சி, ஆனால் அரசாணை வெளியிட்டது யாரு? அதுக்கு மட்டும் நீங்க அதுக்கும் பொறுப்பேற்கணும் இல்ல? ஆகவே அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, இருக்கட்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை நீங்கள் குறை கூற வேண்டும் என்று நினைத்தால் அது குறைக்கு வேலை இல்லை என்பதைத்தான் இன்றைய பொதுக்குழு அந்த செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றிக்கிறது. நான் கேட்கிறேன், அது உள்கட்சியில ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க சார். இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்திலேயே சில பேரை நீக்கியிருக்காங்க சார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட செயற்குழு பொதுக்குழுவோட சில பேரை நீக்கியிருக்கிறாங்க. ஆகவே நீக்குவது என்பது அவர்கள் தலைமையினுடைய அதிகாரம், அது உள்கட்சி விவகாரம். ஆனால் ஒற்றை தலைமை என்று பேசி வெளியில வந்ததுக்கு பிறகு இப்ப வந்து ஏன் நீக்குனீங்க, அவரை நீக்கலாமா? இப்ப கொஞ்ச நாள் என்ன கேட்டீங்க, அவைத்தலைவர் ஏன் போடவே இல்லை நீங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய தமிழ்மகன் உசேன் அவர்களை அவைத்தலைவரை நியமிச்சாச்சு. ஆகவே மெல்ல மெல்ல தங்களுடைய பலத்தை, அதாவது சட்டமன்றத்தை நிரூபித்ததை விட கட்சியை பலப்படுத்திக் கொண்டு வருகிறது. அதனால சில மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை போல நடக்காமல் இருக்கலாம். அதற்காக இந்த இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்ப சொல்றாங்க திரு மாணிக்கம், முன்னாள் சோழவந்தான் எம்எல்ஏ, ஆனா அவர் உருவாக்கி விட்டது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்களோடு கூட இப்ப கூட
இந்த வாரமோ அடுத்த வாரமோ வந்து கூட சேர்ந்துருவாரு. ஆகவே இவர் இங்கிருந்து போயிருக்காருன்னா அர்த்தம்லாம் கிடையாது. திரும்ப எதுவும் நடக்கும், அதனால இங்கிருந்து அங்க போயிட்டாரு, அதனால திரும்பவே வரமாட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இயக்கம் சரியாகத்தான் போய்கிட்டு இருக்குது. ஆகையினால என்னங்க 2 ஸ்டேட்மெண்ட்டும் வித்தியாசமா இருக்கு. இங்க அதிமுக காரர் பிஜேபிக்கு போறாரு, பிஜேபிக்கு போனவர் திரும்பி வந்துருவாரு, அது நடக்காம இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த வரி சொல்றீங்க இந்த இயக்கம் சரியா போயிட்டு இருக்குன்றீங்க. ஆமா, இது என்ன இந்த கட்சியில இருந்து அங்க போறதோ அங்க கட்சியில சார் கட்சியில இருந்து ஒருத்தர் போயிட்டாருனாக்க 1.5 கோடி தொண்டர்களுமா போய் விட்டார்கள். ஆக இந்த இயக்கம் இன்னைக்கு சார் நான் கேட்கிறேன், இன்னைக்கு செயற்குழுல யாராவது ஒரு சிறு அசம்பாவிதமோ அது குழுக்களுக்கு உண்டான சண்டையோ ஏதாவது நடந்ததா? நடந்திருந்தா உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? அப்போ இதையே நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. ஆக 2 தலைவர்களும் செம்மையாக, அது ஒரு கட்சி கூடி ஒரு கருத்தை பேசிட்டு வர்றாங்கன்னா அதை வந்து நீங்க பாராட்டிடணும். யாரும் சட்டையை கிழிச்சுக்கல, பெரிய தள்ளுமுள் நடக்கல, தகராறு ஆகல. போன முறை இப்படித்தான் நீங்க சொன்னீங்க. திரு அன்வராஜா அவர்கள் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்பினார், அதற்குள்ள கைகலப்பு, இப்படிதானே சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு விவாதம். அந்த காலத்துல காங்கிரஸ் கூட்டங்கள்ல தான் இப்படி ஆகும் சார். அதுக்கும் நீங்க பதில் சொன்னீங்கல்ல சார். முன்னாடி வந்து பெரிய காங்கிரஸ் கமிட்டி வரிசையா நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவர்களையே இந்த பேரியக்கம் என்று சொல்லுகிற போது இங்க அதிமுக இரட்டை தலைமையை ஏன் நம்ம ஆதரிக்க மாட்டேங்கிறோம்? அதை இது அதிகார பரவல். நான் கட்சி நல்லபடியா போயிட்டு இருக்குது, சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவர்கள் அதை திட்டத்தான் செய்வார்கள். அதையும் தாண்டி இந்த இயக்கம் பயணிக்கும். திரு ஜென்ராம் குறுக்கிட இல்ல, அதிமுக மாபெரும் இயக்கம், பேர் இயக்கம், அது தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு நண்பர் அக்னீஸ்வரன் சொல்றாரு. எனக்கு அடிப்படையில் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு கேள்வி வருது. என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு? அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தது, கலைஞருடைய அரசியல் பிடிக்காம எம்ஜிஆர் வெளியில வந்தாரு. இப்ப கலைஞர் இல்ல, எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. அதிமுகவினுடைய அரசியல் தேவை தமிழ்நாட்டு அரசியல் எங்க இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட மெர்ஜ் ஆயிரலாம். திரு ஜென்ராம், அது நீங்க கேட்கறது வியப்பா இருக்கு. இப்ப ஒரு திமுக ஆட்சியில் இருக்குதுன்னா அதற்கு அந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு, அந்த ஆட்சியில அதிருப்தி வந்ததுன்னா அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அப்படின்ற ஒண்ணு களத்துல வேண்டாமா? அப்படி வலிமையான எதிர்க்கட்சி அப்படின்னா இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கின 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ வச்சிருக்கிற அதிமுக தானே வலிமையான எதிர்க்கட்சி. அந்த கட்சிக்கான ரெலவன்ஸ் என்ன? அதிமுகவினுடைய தோற்றத்திலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ அதனுடைய அரசியல் தேவை எங்க இருந்து வருது? கலைஞரை எதிர்த்து அரசியலுக்காக உருவான ஒரு கட்சி. அப்போ அந்த 2 பெரும் நபர்களாக, கலைஞரை எதிர்த்த நபர்களாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க, ரைட்டு. இப்போ அவர்கள் யாரும் இல்ல, கலைஞரும் இல்ல, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இணைந்து விடுவதில் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அரசியல் தேவை, அதிமுகவினுடைய அரசியல் தேவை முடிஞ்சு போச்சா இல்லையா? கலைஞரை எதிர்த்த அரசியல் தான் முதன்மையான அரசியல்னா அந்த தேவை முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறது எனக்கு ஒவ்வொரு கட்சி உருவாகும் போது ஒவ்வொரு தேவையில தான் இருக்கும். அதுக்காக அந்த கட்சி தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அந்த கட்சியை இழுத்து முடிவாங்க. சோ அதனால அது இல்ல, ஒரு பிரதான எதிர்கட்சிங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு ஒரு ஜனநாயகத்துல. அதை வந்து அஇஅதிமுக பிடித்து வைத்திருக்கிறதா, பிடித்து வைக்கலையா, அதற்கேற்ற 2 கட்சிகளே இல்லையா தமிழ்நாட்டுல? பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு ரோல் இருக்கு, ரைட். தனியா நின்னு எத்தனை ஜெயிக்கிறாங்க? 2016ல என்ன ஜெயிச்சாங்க? பாமக ஜெயிச்சாங்களா? வைசிக ஜெயிச்சதா? நீங்க திராவிட கட்சி காமராஜர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வலுவாக இருந்த காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸோட சேர வேண்டிய தேவை எங்கே முடியாது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. இந்த 2 பிரதான கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் போட்டியிட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாது. அது அந்த விஷயத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து காமராஜர் மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸோட ஏன் சேர்ந்தது? ஏன் சேர்ந்ததுன்னா அவங்க சேர்ந்துட்டாங்க. அதான் அப்ப கூட பாராமச்சந்திரன் சேரவில்லை. ஒரு 18% இது கேளுங்க. அதாவது இது அரசியல் மாற்றம். நீங்க சொல்றது ஒரு பாரதூரமான ஒரு கற்பனை கணக்கு, வேற ஒரு தர்க்கத்திலிருந்து அதை பேசுறீங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா அந்த இடத்துல வேற யார் வந்து உட்காந்துக்குவாங்க அப்படின்றது ஒன்று. என்னதான் அதிமுகல இருந்து அதனுடைய வீரியம் குறைந்து போனாலும் அவங்க முன்வைக்கக்கூடிய அவங்க அஜெண்டா அப்படின்றது
இந்த டிரெவிடியன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள தானே இருக்கும். அதுல இருந்து வெளியில திராவிடன் போகாது. கன்ஸ்ட்ரக்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதாங்க. சரி, திரு ஆலூர், உங்களுடைய நிறைவு பார்வை. முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு பிரதான எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு பறித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வாய்ப்பே வழங்குவதில்லை. விமர்சனங்களை உள்வாங்கிக் கொள்கிறார். பல விஷயங்களில் எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து அவர்களுடைய கருத்தையும் கேட்டு ஒன்றை செய்யணும் அப்படிங்கிற ஒரு புதிய செயல்பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படி ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதை நடத்துவதும் என்பதும் ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்தில் நிற்பதும் என்பதும் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏற்கனவே அது இப்போ சவாலாக மாறிட்டு இருக்கும்போது இவர்கள் அதிமுகவை இப்படி மிக குளறுபடிகளுக்குள் சிக்க வைப்பதும் அது இன்னும் பெரிய சவால் தான் அவங்களுக்கு. ஏற்கனவே இந்த ஆட்சியை எதிர்த்து களத்தில் நின்று செய்ய முடியாத அளவுக்கு முதலமைச்சர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அப்படியே ஏதாவது வாய்ப்பு இருந்து இந்த ஆட்சியை எதிர்த்து மக்களை அணிதிரட்டக்கூடிய இடத்தில் அதிமுக இன்னைக்கு ஒருமுகமாக நிற்கிறதா என்றால் அதுவும் இல்லை. அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் என்பது மிகப்பெரிய சவால் தான். நன்றி. திரு டிஆர்கே, உங்க நிறைவு பாருங்க. அதாவது இப்போ இத்தனை நாள் வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமை இருந்தாங்க. அவங்க இருந்தபோது எதிர்கட்சியாக ஆளும் கட்சி இல்லாத சமயத்துல அவங்களால சமாளிக்க முடிஞ்சது. இல்ல, எடப்பாடியே ஆளுமை ஆயிட்டாருன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்ப இப்ப இவங்களுக்கு பொறுத்தவரையில் இவர்கள் அரசியல் இருந்த வரைக்கும் முக்காவாசி காலம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஜெயலலிதா இருந்துட்டாங்க. அவங்க ஒரு ஆளுமை இருந்தது, அவங்களுக்கு சில திறமை இருந்தது, அவங்க தான் சமாளிச்சிட்டாங்க. இப்ப இவங்க எதிர்கட்சியாக இப்பொழுது இது எதிர்கட்சியில மட்டும் இல்ல, இப்ப எதிர்கட்சியை தலைமை கொடுத்து நடக்கணும். அது இப்ப இவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் மட்டும் இல்ல, மிகப்பெரிய சவால். அந்த சவாலை அதுக்குதான் இப்ப சமாளிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான மாற்றங்களை செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அது வெற்றி பெற போறதுங்கிறத இனிமேதான் பார்க்கணும். மிகப்பெரிய பணபலம் அவங்கள்ட்ட இருக்கு. 10 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சியில் இருந்த கட்சி, மிகப்பெரிய பண பலம் இருக்கு. கட்சி கட்டமைப்பு கடைசி கிராமம், கடைசி வார்டு வரையிலும் கட்சி இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏராளமான பெரும் படை ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிர்கட்சியா செயல்படுறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அது என்ன சவால்? ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய லீடர் இருந்தா தான் செய்ய முடியுமா? இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், இது இவங்களுக்கு புதிய அனுபவம். சோ அத இவங்க எவ்வாறு இப்ப செயல்பட போறாங்க? ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த அவங்களுக்கு எத்தனையோ பலவீனங்கள்ல ஒரு பெரிய பலம் என்னவென்றா, அவங்க இருக்காங்க, அவங்க எப்படியாவது ஆட்சியை திருப்பி கொண்டு வந்துருவாங்க, கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களால் கொடுக்க முடியும். பிடிப்பும் நம்பிக்கை இருந்தது. அது இப்ப இவர்களுக்கு கொடுக்க முடியுமா? அது இப்போ 6-7 மாதம் ஆயிருக்கு. இன்னும் பொறுத்துட்டோம். இதுதான் புதிய அனுபவம். ஏன்னா இப்ப அவங்க இவங்க தலைமை உங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரி தலைமையோட இப்ப எப்படிப்பட்ட தலைமையை கொடுத்து நீங்க இந்த கட்சியை மீண்டும் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றால் அதை நீங்க அதுக்கு ஒரு திறமை இருக்கணும், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அதெல்லாம் இப்ப இவங்களுக்கு காமிக்க போறாங்களாங்கிறது தான் இப்ப கொஸ்டின். அதுதான் சவாலாகும். நட்சல்ல சொல்லணும்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது பணம் எல்லாமே இருக்கும், அதிகார பலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது எளிது. அந்த காலகட்டத்தை 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றது காலம் மிக வேகமாக உருண்டு ஓடிடும். ஆனால் எதிர்கட்சியாக அரசியல் நடத்துவது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் கடினமான ஒரு சவாலான பணி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. அக்னி சொன்னதை சொல்ல வராரு. ஒரு வருஷம் எனக்கு முன்னாடி சார் ஜென்ராம் சார் பேசினாங்க, அந்த சித்தாந்தமெல்லாம் அவங்களோட முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாவோட அது எதிர்ப்பு தான் சொல்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாவிற்கு பிறகு திமுக இன்னும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதே மாதிரி தான் இந்த இயக்கமும். ஆனா அண்ணாயிசம், அண்ணாவிலிருந்து வந்த காரணத்தால் அண்ணாயிசம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடையதை கொண்டு வந்தாரு, மக்களுக்கான இயக்கம். அப்படி பார்த்தா சில தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னும் நிலைச்சிட்டு இருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 488 புத்தர் இறந்தார். ஆனால் இன்றைக்கும் உலகம் முழுவதும் அதிகமாக வாழ்கிற இயக்கமாக இருக்கிறது. அதனால தத்துவம் அண்ணா இசம் என்னைக்கும் தோற்காது. அதனால் அண்ணா திமுகவும் தோற்காது. அண்ணா இசம் தோற்காது. அண்ணா திமுக இசம் என்ன அப்படின்றதா ஜென்ராம் கேட்டாரு. திரு ஜென்ராம், நிறைவு பார்வை. அண்ணா இசம் தோற்காது, அண்ணா திமுக தோற்கணும்னு என்னுடைய விருப்பமும் இல்ல. ஆனா தோல்வியை நோக்கி அதை வழிநடத்திட்டு போயிடுவாங்களோங்கிற கவலையை தான் நான் வெளிப்படுத்துறேன். ஒண்ணு. அப்புறம் நீங்க அதிமுக இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 2 தலைவர்கள்
2 தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மேலேயும் புகார்கள் இருக்கு. புகார்கள் மீதான விசாரணைகள் வருது. இது போன்ற நெருக்கடிகளில் இருந்து அரசியல் பழிவாங்கலுக்கு நாங்கள் உள்ளானோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு கட்சி பதவி இதையெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதை பயன்படுத்துவார்களோ என்ற சந்தேகம் வருது. இது போன்ற அரசியலுக்கு தான் கட்சி இப்போது பயன்படுமே தவிர ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அது செயல்படும் என்ற நம்பிக்கை இல்லை. அது தங்களை தற்காத்துக்கிறதுக்கு இருக்காங்க, மக்களை காப்பதற்காக இல்லை அப்படின்னு ஒரு வரியில சொல்றீங்க. மிக்க நன்றி. ஏராளமான கருத்துக்களை கடந்த 1 மணி நேரமா பேசியிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.